இன்னைக்கு ஒரு சோதனைன்னு சொல்லி வந்துட்டா உடனே நாம செய்த நல்ல அமல்களை தான் உள்ள கொண்டு வர்றோம். அப்படி செய்யக்கூடாது சகோதரர்களே. நல்ல அமல்கள் வெறுமனே இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல, மறுமைக்காக அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அல்லாஹ் தஆலா நல்ல அமல்களை வைத்திருக்கிறான். நல்ல நல்லறங்களை நீ செய்யணும்னு சொல்லி பணிச்சிருக்கிறான். அப்ப அப்படி இருக்கையில அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நாம வந்துகிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா இது போன்ற ஹதீஸ்களை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவோ மக்கள் இந்த ஒளி கூட செல்வத்தினுடைய நிழல் கூட படாத அளவுக்கு வறுமைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம மறுகக்கூடாது. துன்பமும் துயரமும் இரண்டரை கலந்ததுதான். அந்த துன்பம் வந்துட்டு அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைவது, அந்த துன்பத்தை மெண்டு முழுங்கி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கி தருவானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுளங்களான உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ்.